நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போவோம். இந்த நாளில் இந்த ஆழமான விடுதலை, டீப்பர் டெலிவரன்ஸ், நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிறதான அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இருதயத்தின் அறைகளில் மறைந்திருப்பவைகள், அவயவங்கள், உறுப்புகளில், சரீரத்தின் உறுப்புகளில் மறைந்திருப்பவைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வரிசையாக 8 நாட்கள் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 9வது நாளில் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகையினாலே என்னோடு கூட நீங்கள் மிகுந்த கவனமாய் இந்த காரியங்களை கவனிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 7வது வசனம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்திற்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள லட்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். வேதாகமத்துல இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல முதல் ராஜாவா இருந்தது சவுல்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. தாவீது வந்தார், பிரபலமான ராஜாக்கள் இருந்தாங்க. அதுல ஃபைனல் ராஜாவா வந்தவர் ராஜாவாகிய இயேசு. அவர் தான் தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதற்கும் நித்தியமாய் ஆளுகை செய்கிற நேர்த்தியான பரிசுத்தமான ராஜா அப்படின்னு இயேசுவை மாத்திரம் தான் சொல்றோம். ஸோ சவுல்ல இருந்து ஆரம்பிச்சு ஜீசஸோட அது முடிஞ்சிச்சு. ஜீசஸ்க்கு அப்புறம் யாரும் இப்ப ராஜாவா என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது. சரி, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ராஜாக்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தான், தாவீது, சாலமோன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் யார் அப்படின்னா, அவர் பேர் யோசியா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா யார் அப்படின்னா, இவரை மாதிரி ரிஃபர்மேஷன், அதாவது மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வேற யாருமே இல்லைன்ற அளவுக்கு பயங்கரமான மாற்றங்களை இஸ்ரவேல் தேசத்துல செஞ்சார். முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் இஸ்ரவேல் மக்கள் மேல ஏன் அடிக்கடி கோவப்பட்டாரு? எதுக்காக கோவப்பட்டார்? அடிக்கடி அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பாவம் செய்வாங்க இல்லையா? தேவன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை என்ன பண்ணுவாங்க? அவங்க செய்வாங்க. உதாரணத்துக்கு விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க. அப்புறம் வேற ஊரு, வேற ஜாதிக்காரங்க, வேற ஜாதினா வேற இஸ்ரவேல் அல்லாத மற்ற ஊர்ல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க நிமித்தமா பாவம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதை அவங்க கேட்கல. இப்படி பல விதங்களிலே இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சவுல்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா ஒவ்வொரு ராஜாக்களா வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் திரும்ப விழுந்து போயிட்டாங்க. ஆனா இந்த யோசியா அப்படின்றவரு தேவனுக்காக பாராட்டின வைராக்கியம் மாதிரி வேற யாருமே ராஜாக்களுடைய ஹிஸ்டரியிலே வேற யாருமே வைராக்கியம் பாராட்டவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் தேவனுக்காக இந்த மனுஷன் வைராக்கியம் பாராட்டினார். அவர் எப்படிப்பட்ட வைராக்கியம் பாராட்டினார்னு சொல்லி சொன்னா, அவர் விக்கிரகங்கள் இஸ்ரவேலுக்குள்ள நுழைந்ததற்கான எல்லா அடிப்படையா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் என்ன பண்ணார்னா அழிச்சு போட்டு சுட்டெரிச்சு, நெருப்பினால சுட்டெரிச்சு, அதாவது எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன பண்ணக்கூடாது, அவருடைய தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றது மாத்திரம்தான் யோசியாவுடைய மனநிலையா இருந்துச்சு. இப்ப மற்ற ராஜாக்கள்லாம் கொஞ்சம் நல்ல ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனா முழுசுமா அவங்க என்ன பண்ணலன்னா ஒரு மாற்றத்துக்குள்ளாக, தேசத்தை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு உருமாற்றத்துக்குள்ளாக அவங்களால கூட்டிட்டு போக முடியல. ஆனா யோசியா ராஜாவாக அரசாண்ட அந்த காலத்திலே பயங்கரமான மாற்றங்களை அவர் ஏற்படுத்தினார். அவரை போல வைராக்கியம் உள்ளவர் யாருமே இருக்க முடியாதுன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஏன்னா யோசியாவை பத்தி, இந்த யோசியான்ற ராஜாவை பத்தி இவர் திடீர்னு இன்னைக்கு நேத்து வந்தவர் கிடையாது. இவரை பற்றி இவர் பிறக்கிறதுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே யோசியான்னு ஒருத்தர் பிறப்பாரு அப்படின்னே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு முக்கியமான ஆளா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. அவரை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு பாருங்களேன். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம்
1-2 இங்க எரோபெயாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கிறான். இவன் கொஞ்சம் மோசமான ராஜா. இவன் என்ன பண்றான்னு படிக்கலாமா? 1 ராஜாக்கள் 13:1-2 வாசிங்களேன். எரோபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். பாருங்க, பேர் ஊர் தெரியாத ஒரு தீர்க்கதரிசி வரார். இவர் யாருன்னே தெரியல. ஆனா இவர் வந்து பயங்கரமான ஒரு ப்ராஃபஸி சொல்றார். என்ன ப்ராஃபஸி சொல்றாருங்களா? எரோபெயாம் ராஜா, அதாவது இதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு தான் யோசியாவை பிறக்கிறார். ஆனா யோசியா பிறக்க போறத பத்தியும் யோசியா எப்படிப்பட்டதான காரியத்தை செய்வாருன்றத குறிச்சும் என்ன பண்றாரு இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? இவர் வருவாரு, அங்க பலிபீடத்துல யாரு இப்ப பலி செலுத்திட்டு இருக்கா? எரோபெயாம் வந்து தீமையான விக்கிரகத்துக்கு பலி செலுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பலிபீடத்துல உங்க ஆளுங்கள்லாம் விக்கிரகத்துக்கு பலி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவனுங்க எல்லாரையும் அந்த பலிபீடத்திலேயே அந்த ஆசாரியர்களையே என்ன பண்ண போறான்? அவன் பலியிட போறான். அந்த ஆசாரியர்கள், நீங்களாம் வந்து மிருகத்தை பலியிடுறீங்க விக்கிரகத்துக்கு, ஆனா அவன் தேவனாலே வைராக்கியம் பாராட்டினவனா பரிசுத்தம் உள்ளவனா வந்து என்ன பண்ண போறான்? நீ யாரெல்லாம் ஆசாரியனா நின்று ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறியோ இவங்களுடைய எலும்புலாம் எடுத்து அவன் அந்த மேடையில வச்சு, அந்த பலிபீடத்துல வச்சு என்ன பண்ண போறான்? அவன் பலி செலுத்த போறான். ஏன்னா அவனுக்கு கர்த்தர் மேல இருக்கிறதான பரிசுத்தம், அவனுக்கு அவ்வளோ வைராக்கியம். நீ விக்கிரகத்துக்கு செலுத்துறதுல வைராக்கியமா இருக்கிற, அவன் என்ன பண்ண போறான்? கர்த்தருடைய பரிசுத்தத்துல வைராக்கியமா இருக்க போறான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு அவர். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே இவ்விதமான யோசியாக்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோசியாவை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த யோசியா ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன். இதுக்கப்புறம் யோசியாவை ஏன் இந்த டெலிவரன்ஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணணும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ 8 நாட்கள் நம்ம இந்த செய்தியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிறைய வருடங்களாவே நம்ம சர்ச்ல, நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம டெலிவரன்ஸ் பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக அநேகர் வந்து இந்த காரியங்களை இணைத்துக் கொள்ளுகிறத பார்க்க முடிகிறது. டெலிவரன்ஸ் குறித்ததான ஒரு தெளிவு நிறைய பேருக்கு வர்றதை பார்க்க முடியுது. ஒரு சிலர் இது வரைக்கும் அறியாமல் இருந்தவங்களுடைய அநேகருடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறாரு. நிறைய பேர் மறைந்திருக்கிறதான காரியங்கள்ல இருந்து வெளியில விடுதலை ஆக்கப்படுகிறத சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது நேற்று மதிய வேளையில இந்த நோட்ஸ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு காரியம், இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்கிறவங்க எல்லாமே யோசியாவை போல மாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஸோ ஆகையினாலே யோசியாவுடைய காரியத்தை அப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் கொஞ்சம் லைஃப்பை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை கர்த்தருக்காக, அதாவது எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புகிற அந்த ராஜாவை போல யாருமே இல்லை. கர்த்தருக்காக எழும்பின வைராக்கியமான யோசியா ராஜாவை போல வேறு ஒருவரும் இல்லை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, தீமையான இருளான காரியங்கள், அதாவது இப்போ அந்த விக்கிரகங்கள் நிமித்தமாய் வந்ததான இருளான காரியங்களை அகற்றுவதற்கும், மாயையான தீர்க்கதரிசிகள், மாயையான ஆசாரியர்கள், பொய் ஆசாரியர்கள், நான் ஊழியக்காரன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு திரிகிறவங்க, இந்த ஏமாத்துறவங்க, பிசாசுக்கு ஊழியம் செய்யறவங்க, இவங்க எல்லாரையும் சபையை விட்டு வெளியேற்றுகிறதான ஒரு புதிய அபிஷேகத்தை, யோசியா மேல இருந்ததான அந்த வைராக்கியத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம்ம மேல வைக்க போறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்கணும். முதலாவது நம்ம என்ன ஜெபிக்கணும்னு சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவியானவரே, பைபிள்ல நாங்க யோசியாவை பத்தி படிக்கிறோம். அவர் என்ன பண்ணாரு? வைராக்கியமா விக்கிரகங்களையும் அசுத்தங்களையும் என்ன பண்ணாரு? உம்முடைய தேசத்தை விட்டு அவர் விலக்கினது போல எங்க மேல அவ்விதமான அபிஷேகம் வரட்டும். நாங்க வைராக்கியமா அசுத்தங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் எங்களுடைய வீட்டை விட்டு, எங்களுடைய எல்லையை விட்டு, எங்களுடைய சபையை விட்டு நாங்க என்ன பண்ணணும்? வெளியே நாங்க துரத்தணும், வெளியே அப்புறப்படுத்தணும். தேவனுக்கு பிரியமில்லாதது ஒண்ணுமே நம்முடைய வீட்டுக்குள்ள, எல்லைக்குள்ள, நம்ம வாழ்க்கைக்குள்ள, இருதயத்துக்குள்ள இருக்கவே கூடாது. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த மாதிரி நமக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். ஸோ இந்த நாளிலே நீங்க இதை வாஞ்சியோடு நீங்க கவனிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களை நிச்சயமாக ஒரு யோசியாவாக தேவன் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே
இவ்விதமான வெளிப்பாடுகள் இப்போ 8 நாட்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், நிறைய சுத்திகரிப்பை குறித்து. இதெல்லாம் இந்த ரெவலேஷன் கர்த்தர் ஒரு மனிதன் மூலமா கொடுத்து, இப்ப நான் அதை உங்ககிட்ட பேசி நம்ம எல்லாருக்கும் ஒரு வெளிப்பாடு வந்து நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டு நமக்கு ஒரு விடுதலை வர வர நமக்கு அந்த யோசியா கிட்ட இருந்ததான அந்த மேண்டில்னா என்ன தெரியுங்களா, அவர் தூக்கி கொண்டு இருந்ததான அந்த அந்த நெருப்பு, அந்த அக்கினி, அந்த அபிஷேகம், அது இப்ப அப்படியே யாருக்கிட்ட பாஸ் ஆகுதுங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டயா. இப்ப நம்ம இவ்விதமான டெலிவரன்ஸ்குள்ள நம்முடைய கண்களை திறந்து நமக்கு ஒரு தெளிவை கற்றுக் கொடுக்கிறதான தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த மேண்டில், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்போ நம்மளோட இது நிக்க போறது கிடையாது. நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண போறோம், இந்த மேண்டில், இந்த அபிஷேகத்தை நம்ம கொடுக்க போகிறோம். சோ இவ்விதமாக நம்ம செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ இந்த ஓசியா ராஜா என்ன பண்ணாருன்னு சொல்லி நம்ம ஒரு பகுதியை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இடங்களில நம்ம எவ்விதமா வைராக்கியமா நம்ம செயல்படணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 4 லிருந்து 7 வரைக்கும். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க. நேத்து ஒரு மனுஷனை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா, அவர் யாரு, தோபியாவுடைய பொருள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டவர் யாரு, தோபியாவுடைய வீட்டு பொருள் எல்லாம் தூக்கி ஆலயத்தை விட்டு வெளியே போட்டவர் யாரு, நெகேமியா இல்லையா, அதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்கிறோம், யோசியா. இவர் என்ன பண்றாரு வாசிக்கலாம். வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கிதரோன் வெளிகளில் சுட்டரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜன புத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்திற்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள லட்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். பாருங்க, தோப்பு விக்கிரகத்தை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறானுங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளேயே இருந்திருக்கு அதெல்லாம். அப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் பாருங்க. இல்ல நான் யோசிப்பேன், ஏன்னா கர்த்தருடைய மகிமை தாங்க முடியாத அளவுக்கு சாலமோனுடைய தேவாலயத்தில் எப்படி இருந்துச்சு, கர்த்தருடைய மகிமை வந்துச்சுன்னு இருக்கு. அப்ப எப்படி இவனுங்கெல்லாம் வந்து உள்ள வந்தானுங்க, எனக்கு ஒரு யோசனை. ரொம்ப நாளா இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே வரல. ஏன்னா அந்த தேவாலயம் ரொம்ப பரிசுத்தமானது, ஆமா தானே. இன்ஃபேக்ட் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருமே போக முடியாது, போனாலே செத்து போயிடுவான், அப்படிப்பட்ட மகிமை அதுல இருக்குது. ஆனா எப்படி இவனுங்கெல்லாம் போனானுங்கன்றானுங்க, உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சானுங்கன்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எப்போ அந்த ஆலயமோ இல்ல தேவாலயமோ இல்ல கூடாரமோ இல்ல நம்ம சரீரமோ, சரிங்களா, இது எப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னு நம்ம தீர்மானம் பண்றோமோ, அந்த நொடியே கர்த்தருடைய சமூகம் நம்மளை விட்டு என்ன ஆயிடும் தெரியுங்களா, விலகி போயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ அப்போ நல்லா நான் அதனால தான் நான் யோசிச்சிருக்கேன், ஏன் எப்படி இந்த மனுஷங்க உள்ள வந்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய மகிமை அப்படி இருந்துச்சுன்னு சொல்றோம், பாக்குறோம், வாசிக்கிறோம், உண்மை அது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இவனுங்க வந்தானுங்க, உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சானுங்க. இப்ப பாருங்க என்ன அட்டுழியம் பண்ணிருக்கானுங்க, தேவாலயத்துக்குள்ளேயே தோப்பு விக்கிரகத்தை வச்சிருக்கிறானுங்க. ஆலயத்துக்குள்ளேயே, கோயிலுக்குள்ள கொண்டு வந்து விக்கிரகத்தை வச்சு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்ப நம்ம சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து விக்கிரகத்தை வச்சு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவன் செஞ்சிருக்கானுங்க. அப்ப எதனால செஞ்சானுங்க, கர்த்தர் ஏன் விட்டாருன்னா கர்த்தருடைய பிரசன்னமே இந்த தேவாலயத்துக்குள்ள இல்ல. ஏன்னா எப்ப இவங்க கீழ்ப்படியாம போனாங்களோ அப்பவே என்ன ஆயிடுச்சு, கர்த்தருடைய பிரசன்னம் போயிடுச்சு. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் அது வெறும் ஸ்தலம் தான், அது மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்ல முடியாது, ஏன்னா தேவ பிரசன்னம் போயிடுச்சு. அப்போ உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சாங்க அப்படின்ட்டு இருக்கு. உடன்படிக்கை பாருங்க, அந்த இடத்துலயும் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு மனிதன் இருந்தான். யார் அவன், உடன்படிக்கை பெட்டி தொட்டு கீழே யாரு, உசியா. பாருங்க கர்த்தரோட வைராக்கியம் எப்படி செயல்படுதுன்னே நம்மளால கிரகிக்கவே முடியாது.
உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தர்கள் பிடிச்சிட்டு போறது கர்த்தர் அனுமதிச்சாரு. ஆனா பெலிஸ்தர்களிருந்து திரும்ப வரும்போது கீழே விழுந்துரும்னு பிடிச்ச உசியா என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். இந்த லாஜிக்கு எனக்கு புரியவே இல்லை. என்ன ஆண்டவரே, அப்ப பெலிஸ்தரை நீங்க எதுக்கு விட்டீங்க ஃபர்ஸ்ட்? இல்லையா? உசியாவை தொட்டதுக்கு அவர் அடிச்சாருன்னு சொல்லி சொன்னா, பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியை தொடாம கர்த்தர் என்ன பண்ணிருக்கணும்? காத்திருக்கணுமா இல்லையா? காத்திருக்கணும் தான். ஆனா கர்த்தர் ஏன் இதை செய்யல அப்படின்னா, ஏன்னா இஸ்ரவேலர்கள் தங்கள் இருதயத்தில் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. என்ன நிர்ணயம் பண்ணிட்டாங்க? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய போறது இல்லை. சோ நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகளாகிய நம்மளுடைய இருதயத்துல தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யணும்னு நம்ம நிர்ணயம் பண்ணிட்டாலே அடுத்த செகண்ட் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அப்போ எனக்கு தீட்டு வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, நான் கர்த்தருடைய பிள்ளை தானே, என்னை எப்படி பிசாசு தொட முடியும், என்னை எப்படி வியாதி தொட முடியும் கேள்வி கேட்கறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆலயமா நம்ம இருந்தோம்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ ஒபீடியன்ஸ் தான் கர்த்தருடைய பிரசன்ஸை ஹோல்டு பண்ணி வைக்கும். எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, வார்த்தையின்படி தேவ சித்தத்தின்படி எந்த அளவுக்கு நடக்கிறோமோ அதுதான் பிரசன்ஸை ஹோல்டு பண்ணும், பிடிச்சு வைக்கும். நம்ம வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தவறும் பொழுது பிரசன்ஸ் ரிலீஸ் ஆயிடும், நம்மளை விட்டு போயிடும். அப்ப நம்மள யாரு வேணா என்ன பண்ண முடியும்? தொட முடியும். யாரு வேணாலும் நம்மளை தீட்டுப்படுத்த முடியும். இப்ப பாருங்க, உடன்படிக்கை பெட்டிய அவன் பிடிச்சிட்டு போனா ஆண்டவர் எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியில. சரி, இப்போ தேவனால அப்படியே அளவு என்ன சொல்றது, இம்மி அளவு கூட மாறாம இன்ஸ்ட்ரக்ஷனால கட்டப்பட்டது இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறானுங்க? தோப்பு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ யோசியா இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டார். என்னன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? என்னுடைய ஜனங்கள் எல்லாம் இப்படி செத்து போய் கிடக்கிறாங்களே, இந்த ஊருக்காரங்க இஸ்ரவேல் மக்கள்லாம் இப்படி புத்தி கெட்டுக்கிறாங்களே, காரணம் என்ன அப்படின்னா கீழ்ப்படியாமைன்ற ஒரு விஷயத்தினாலதான் எல்லாமே என்னாச்சு, உள்ள வந்துச்சு. அதனால இப்போ இந்த கீழ்ப்படியாமைக்கு துணை போகிற எல்லா காரியங்களையும் என்ன பண்ண போறேன்? நான் இந்த ஊரை விட்டு, இந்த எல்லையை விட்டு, கோவிலை விட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஆலயத்தை விட்டு நான் அகற்ற போறேன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் என்ன பண்றாரு? நம்ம தான் படிக்கிறோம் பாருங்க. எல்லா இடத்துலையும் அது சுட்டுருச்சு, அது சாம்பல்லாம் கொண்டு வர்றார் பாருங்க. பாருங்க, தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கிதரோன் ஆற்று ஓரத்தில் சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத கூலிகளின் மேல் போடுவித்தான். எவெல்லாம் அங்க செத்து போனானோ, அந்த ஊர்ல பாவம் செஞ்சு செத்து போயிருப்பான் பார்த்தீங்களா, அவனுங்க கல்லறை மேல, அவனுங்களோட சுடுகாட்டு மேல இந்த சாம்பல் என்ன பண்ணனா? தூவினானோ. அப்ப எவ்வளவு அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு ஒரு ஆத்திரத்தோட அதை செஞ்சிருப்பான். எவ்வளவு கோவம் இருந்திருக்கும் அவனுக்குள்ள. நேத்து நம்ம பார்த்தோம், நெகேமியாவுக்கு ஒரு கோவம் வந்துச்சு. என்ன கோவம்? எப்படி தேவாலயத்தினுடைய அறையில தொபியாவாகிய நீ, அம்மோனியனாகிய நீ எப்படி நீயே இருக்க முடியும்? இது கோவம் வந்துச்சு. அதே மாதிரிதான் யோசியாவுக்கும். யோசியாவுக்கு முன்னாடி இருக்கிறதான அவனுடைய முற்பிதாக்கள் எல்லாம் அவனுக்கு யோக்கியன்கள் கிடையாது. யோசியா மொத்தம் தான் அப்படி இருக்கிறார். மற்றவனுங்க எல்லாம் தேவனை விட்டு பயங்கரமா விலகி போனவங்க. அதுலயும் ரொம்ப மோசமா இருந்தவர் யாரு? ஆகாப் ராஜா. இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள்லாம் பார்க்கிறோம் பாருங்க. இவங்க எல்லாமே தேவனை விட்டு விலகி போனவர்கள் மாத்திரமல்ல, முழு தேசத்தையும் பயங்கரமான விக்கிரகத்துக்குள்ளாகவும் பிசாசுடைய திட்டங்களுக்குள்ளாகவும் விழ வைத்தவர்கள். ஆனா யோசியா என்ன பண்றாருங்க? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, பயங்கர அதிக வைராக்கியத்தோட தேவனுடைய கட்டளைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு. இப்ப பாருங்க, அவருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு கிடையாது. ஆவியானவர் தான் யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணு, யெகோவா தேவன் இருக்கிறாருன்னு தெரியும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு தெரியும். அவ்வளவுதான். நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்துக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படியே நான் செய்யணும் அப்படின்றது மாத்திரம் தான் அவருடைய இருதயத்தில் இருந்தது. அப்போ இவ்விதமான அந்த கீழ்ப்படிதல் தான் இந்த ஜீல், இந்த வைராக்கியத்திற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. obedience is the foundation for the zeal of God. கீழ்ப்படிதல் தான் கர்த்தரோட வைராக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. யோசியா அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். இப்போ யோசியா மாதிரியே நமக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரார். இப்போ இந்த யோசியாவுடைய அபிஷேகத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? நம்ம இருதயத்திலிருந்து ஆரம்பிக்க போறோம்.
இவ்விதமான ஒரு வைராக்கியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே நான் நிறைய ஜெபம் தான் செய்ய போறேன். நிறைய அவ்வளவுதான், டீச்சிங் நமக்கு முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப நிறைய உறுப்புகளாக நான் சொல்லி சொல்லி சின்ன சின்ன காரியங்கள் இதுக்கு முன்னாடி இந்த 3 டேஸா நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணோமோ அது எல்லாவற்றையும் சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக ஜெபங்களை இந்த நாளில் நான் உங்களோடு கூட சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்னத்துக்காக ஜெபிக்க போறோம்னா, கர்த்தாவே யோசியாவின் மேலிருந்ததான வைராக்கியம் என் மேல் உண்டாவதாக. இதனால் நான் என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணணும், சுத்திகரிக்கணும். இருதயத்துல ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகணும். யோசியா வைராக்கியமா செஞ்சது மாதிரி அசுத்தங்கள் எல்லாவற்றையும், விக்கிரகங்கள், அதுக்கு சம்பந்தமான பாவங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், வெளியே துரத்துவேன். எல்லாம் கிட்ட வெளியே துரத்தி பாருங்க அவன் என்ன பண்றான், துரத்துறது மாத்திரம் சுட்டரிச்சு சாம்பலாக்குறான். அவனுடைய ஏன்னா வெளியே தூக்கிட்டு போய் போட்டாலும் ஒருவேளை என் சந்ததி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த சந்ததி என் பிள்ளை ஒழுங்கா இல்லைன்னா நீ என்ன பண்ணிட்டு வருவ, திரும்ப கொண்டு வந்து அதை உள்ள நட்டு வைப்ப. அதனால என்ன பண்றேன், எல்லாத்தையும் சுட்டரிச்சு சாம்பலாக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி யோசியா திட்டம் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம முதலாவது இந்த காரியம் நம்முடைய இருதயத்துல நம்ம அவ்விதமாக நாம் நிர்ணயம் பண்ணணும். ஒரு தீர்மானம் இன்னைக்கு நீங்க எடுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் போது என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே யோசியா மாதிரி சொல்லுங்க. யார் மாதிரி? யோசியா. சொல்லுங்க, யார் மாதிரி? யோசியா மாதிரி எனக்கு ஒரு வைராக்கியம் தாங்கப்பா. யோசியான்ற ராஜாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவரை மாதிரி நமக்கு வைராக்கியம் வேண்டும். இந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக அசுத்தங்களை நம்ம பொறுத்து கொள்ள மாட்டோம். நம்மளுடைய வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள அசுத்தங்களை பொறுத்து கொள்ள மாட்டோம். நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக அசுத்தங்களை நம்ம பொறுத்து கொள்ள மாட்டோம். நான் ஒரு டெஸ்டிமனி நான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அவன் பல் மருத்துவர், டென்டிஸ்டா இருக்கான் ஒரு தம்பி. அந்த தம்பியினுடைய வீட்டில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்களும், அவனுடைய ரொம்ப நெருங்கின இன்னொரு உறவு முறை, இன்னொரு தம்பி, அவனுடைய தம்பி முறையாகிற இன்னொருத்தரும் தங்கியிருந்தாங்க. இவனுடைய மனைவி மாத்திரம் இருப்பாங்க. நாங்கள் அடிக்கடி அவன் வீட்டுக்கு ப்ரேயருக்கெல்லாம் போவோம். அப்போ அவங்க வீடு நல்ல பெரிய வீடு, அதில் ரூம்ஸில் அவங்க தங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். நிறைய டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அவனும் நிறைய சொல்லுவான், வீட்டில் என்னால் ஜோம் பண்ண முடியல, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் கரெக்டாக அவனுடைய கண்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னா, அவங்க வீட்டில் தங்கியிருக்கிற தம்பிங்க ஒரு 2-3 தம்பிங்க இருந்தாங்க. இவனுங்க வெளியில இவங்கிட்ட ரொம்ப நல்ல அண்ணான்னு சொல்லிட்டு நல்லா பழகுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரூம்ல பாத்தீங்கன்னா சிகரெட் பாக்கெட் இருக்கும். ரூம்ல சிகரெட் பாக்கெட் இருக்கும். திடீர்னு வீட்டுக்கு சைடுல பக்கம் போனா சிகரெட் வாடை வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய காரியங்கள், அப்புறம் நிறைய அடிமைத்தனத்துக்குரிய நிறைய பொருட்கள், இதெல்லாம் ரூம்குள்ள இருந்துச்சு. இப்போ இவனுக்கு சொல்றது ஒரு கஷ்டம். ஏன்னா அவங்க எல்லாமே சின்ன வயசுல இருந்தே இவங்க கூடவே இருந்தவங்க. அவங்கள என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. அவங்க அதில் ஒரு சிலர்லாம் ரொம்ப போர் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு சில தம்பிங்க உதவி செய்யறதுக்காக இவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க. அதனால எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தான், ப்ரே பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் திடீர்னு அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அந்த ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் இவங்க வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவங்க வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்த உடனே இவன் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். கர்த்தர் ஒரு நாள் திடீர்னு அந்த சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாக கைமீறி போகிற மாதிரி இருக்கவும் கரெக்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் இவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். அது வரைக்கும் தைரியமா இல்லைன்றதை விட அதை எப்படி நான் சொன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களே, காயப்பட்டுருவாங்களே, இது தப்புன்னு சொன்னா என்கிட்ட கோச்சிக்குவாங்களே அப்படின்னு யோசிச்சு இவன் என்ன பண்ணலங்க, பரிசுத்தத்திற்கான காரியத்தை செய்யாம இவன் இருந்துட்டான். ஆனா கர்த்தர் நல்லா ஜெபிக்க இவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு தைரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். உடனே அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவனுடைய அந்த தம்பிகளுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அவங்க அப்பா அவர் அவரும் நல்ல ஒரு தேவ மனுஷன். அவரும் அடிச்சு எல்லாரையும் போங்கடா, எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போங்க, இவ்வளோ நாள் உங்களை வீட்டில் தங்க வச்சதுக்கு என் வீட்டை எவ்வளோ நீங்க அசிங்கப்படுத்தணுமோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி, இத்தனைக்கும் எல்லாமே ஏசப்பாவை அறிஞ்ச பிள்ளைங்க, ஏசப்பா அறியாதவும் கிடையாது. ஆனா அவனுங்களுக்குள்ள விட முடியாத இந்த பழக்கங்கள், அசுத்தங்கள், ஜெபிக்கிறதுக்கு நான்லாம் பிரேயருக்கு போனா அந்த தம்பிங்களாம் உட்காருவானுங்க. ஆனா அவனுங்களால அந்த பழக்கத்தை என்ன பண்ண முடியல, விட முடியல. அது அந்த வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு என்னவா இருந்திருக்குதுங்க, தடையாக இருந்திருக்கு. அதை கர்த்தர் அந்த தம்பிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ பாருங்க, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த தம்பி அன்னைக்கு என்கிட்ட ஷேர் பண்ணோம்.
ஆனால் நான் இந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், கர்த்தர் எனக்கு பயங்கரமான ஒரு தைரியத்தை அன்னைக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எதெல்லாம் நான் சொன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, காயப்பட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அது எல்லாவற்றையும் தைரியமா நான் எதிர்த்து இதை செய்யக்கூடாது, செய்யறதா தான் என் வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, தைரியம் தந்தார். அதே மாதிரி எங்க அப்பாவும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களை எல்லாரையும் வீட்டை விட்டு காலி பண்ணி வெளியே அனுப்பிச்சாச்சு. இப்ப பாருங்க, நம்ம அவங்கள துரத்துறது நம்மளுடைய இன்டென்ஷன் கிடையாது. ஆனா பரிசுத்தம் இல்லாத எதையும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறது இல்லை, அனுமதிக்க போறது கிடையாது. ஸோ அப்போ யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களே பண்ணாலும் ஒன்று அவங்களுக்காக ஜோம் பண்ணணும், இல்லை ஜோம் பண்ணி மாறலன்னா வீட்டு விட்டு துரத்திடணும். ஏன்னா அவங்களால நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக பசங்களுக்கு, இப்போ பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவோம். ஒரு சில இப்போ எங்கள் அம்மாவுக்கு நல்லா அது ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. நான் ஸ்கூலில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தால் அம்மாவுக்கு பிடிக்காது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓகேன்னுவாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தா டே இவன் எதுக்கு வரான் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆவியில் அது ஒரு உணர்த்தப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே கர்த்தர் வெளிப்படுத்துறார். தேவனுக்கு பிரியமில்லாத ஒண்ணு வீட்டுக்குள்ள வருதுன்னா அதை என்ன பண்ணுவார், கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். வாழ்க்கைக்குள்ள வருதுன்னா வெளிப்படுத்துவார். குடும்பத்துக்குள்ள வந்தா, வீட்டுக்குள்ள வந்தா, சபைக்குள்ள வந்தா, ஊழியத்துல, ஏன் நீங்க செய்யற வேலை இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத ஒண்ணா வெளிப்படுத்துவார். அப்ப வெளிப்படுத்திட்டு இருக்கும் போது எதுக்காக வெளிப்படுத்துறாருன்னா, யோசியா மாதிரி அபிஷேகம் பெற்றவங்களா அந்த வைராக்கியத்தோட அதை வெளியே துரத்தணும். அதுக்காக தான் அந்த வெளிப்பாடை நமக்கு தராரு. நம்ம அந்த வெளிப்பாடை வாங்கி வச்சுக்கிட்டு, இல்ல ஆண்டவரே அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, இல்ல கஷ்டப்படுவாங்க, அவங்க காயப்பட்டுருவாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை, இப்படிலாம் நமக்கு நாமளே காரணம் சொல்லி தேவன் காட்டாத இரக்கத்தை நம்ம இரக்கம் காட்டிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு பகுத்தறிவு வேண்டும். யாரை அடிச்சு துரத்தணும், யாருடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கணும்ன்றது நம்ம என்ன பண்ணணுங்க, பகுத்தறிவு நமக்கு வேண்டும். ஸோ அப்போ இந்த காரியங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப யோசியா மாதிரி அந்த அபிஷேகம் நமக்கு வேணும்னா கர்த்தர் ஒரு சில காரியங்களை வெளியேற்றும்படி என்ன பண்ணுவார், ஸ்ட்ராங்கா கட்டளை கொடுப்பார். அப்ப அவங்களை என்ன பண்ணணும், வெளியேற்றிடணும். அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அவங்க என்ன ஆவாங்க ஏதாவாங்க அதை பத்திலாம் யோசிக்க, அது தேவன் பார்த்துக்க போறார். நமக்கிட்ட சொன்னது என்ன, பரிசுத்தம் இல்லாத எந்த காரியத்தையும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக, வீடுகளுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக நம்ம அனுமதிக்க போறது இல்லை. தீட்டான காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம், அகற்ற போகிறோம். அகற்றுறது மாத்திரம் இல்லை, நம்ம நெருப்பினாலே சுட்டெரித்து என்ன பண்ண போறோம், சாம்பலாக்க போகிறோம். சரிங்களா? இப்ப எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு சில உறுப்புகளுக்காக இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்ப எப்படிப்பட்ட முதலாவது அந்த அபிஷேகத்தை நம்ம கேட்க போறோம் ஆண்டவர் இடத்துல. கர்த்தாவே, எனக்கு யோசியாவின் மேல் இருந்ததான அந்த வைராக்கியமான அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க. நான் ஒரு நாளும் அக்கிரமங்களை, அசுத்தங்களை, விக்கிரகத்திற்குரிய காரியங்களை, பாவத்திற்குரிய காரியங்களை நான் ஒரு நாளும் பொறுத்து கொள்ள மாட்டேன். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாமா? நான் ஒரு நாளும் தீமையின் காரியங்களை, அசுத்தங்களை, பிசாசின் காரியங்களை என் இருதயத்திலோ, என் சரீரத்திலோ, என் குடும்பத்திலோ, என் வீட்டிலோ, என்னுடைய ஊழியத்திலோ, என்னுடைய வேலையிலோ நான் பொறுத்து கொள்வது இல்லை. என் மேலே யோசியாவின் மேல் இருந்ததான அந்த வைராக்கியத்தின் அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படுவதாக. இதனால் என்னுடைய எல்லைகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. இதனால் நான் சத்துருவின் வல்லமைகளை, பாவத்தின் வல்லமைகளை, இருளின் வல்லமைகளை வெளியேற்றி சுட்டெரித்து சாம்பலாக்கி போட்டு தேவனுடைய பரிசுத்தத்தை என் வாழ்க்கையில் நிலைநாட்ட கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதனாலே ஒரு சில உறுப்புகளுக்காக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த உறுப்புகளுக்கு சம்பந்தமான வசனங்களையும் சொல்றேன். ஸோ அந்த வசனங்களை மாத்திரம் நீங்கள் நின்ன மாதிரியே அதை ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ரேயரை நம்ம செய்ய போகிறோம். முதலாவது, நம்ம எல்லா காரியங்களையுமே பார்த்துட்டோம். மேக்சிமம் வாய் இல்லையா, வாய், உதடு, கண்ணு, காது, மூக்கு, எல்லா காரியம், கால், பாதங்கள், அப்புறம் விரல்கள், இதெல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் விட்டிருக்கிறதான மற்ற காரியங்கள், ஏன்னா நம்மளுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே என்னதான், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்ப இது எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியம். முதலாவது ரத்தம். லேவியராகமம் 17:11 ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அந்த வசனத்தை எடுக்க வேண்டாம். நம்ம அப்படியே ஜெபத்துக்கு நேராக போக போறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு நல்லா கவனிங்க. அந்த பிரேயரை பின்னாடி சேர்ந்து நீங்க சொல்லுங்க. மாம்சத்தின், பாருங்க இந்த வசனம் சொல்லுது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே.
இப்ப ரத்தத்திற்காக, ரத்தத்தின் சுத்திகரிப்பிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, சொல்லுங்க, உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்துவதாக. என் ரத்தத்தில் உள்ள எல்லா பிசாசின் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் என் இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறுவதாக. என் இரத்த ஓட்டத்தோடு சம்பந்தமான எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே என் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. என் இரத்த ஓட்டத்தில் மறைந்திருக்கும் சகல பிசாசின் வல்லமைகளும் பரம்பரை ஆவிகளின் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால் என் இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறுவதாக. என் குடும்ப இரத்த வழியில் செய்யப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா இரத்த உடன்படிக்கைகளும் இயேசுவின் நாமத்தில் என் இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என் இரத்த ஓட்டத்தில் புதிய இரத்த அணுக்களை உருவாக்கி நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ரத்தத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பா நீங்க அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் ரத்தத்தை உங்க ரத்தத்தினால சுத்திகரிங்க. என் ரத்தத்துல மறைந்திருக்கிற எல்லா தீமையின் வல்லமைகள் வெளியேறுவதாக. என் ரத்தத்துல மறைந்திருக்கிற அசுத்த வல்லமைகள் வெளியேறுவதாக. பரம்பரையாய் இருந்து எனக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறதான வியாதிகளை ஏற்படுத்தி, கீழ்ப்படியாமையை ஏற்படுத்தி, அசுத்தத்தை ஏற்படுத்தி, பரம்பரையாய் வரக்கூடியதான சாபங்களை என் ரத்தத்திற்குள்ளாக கடத்தி வந்திருக்கிறதான எல்லா அசுத்த வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே என் ரத்தத்தை விட்டு, ரத்தத்தின் அணுக்களை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது எல்லா விதமான ரத்த சம்பந்தமான வியாதிகள் ரத்தத்தின் வழியாக அந்த டிஎன்ஏ உடைய இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து பரம்பரையான தாக்கங்களை ஏற்படுத்தி, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் அந்த தொடர்பை ஏற்படுத்தி, அந்த தகப்பனுடைய வியாதியிலேயே பிள்ளையை மறிக்க வைக்கிறதான அசுத்த வல்லமைகள் ரத்த ஓட்டத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ரத்த ஓட்டத்தை விட்டு எல்லா அசுத்த வல்லமைகளும் வெளியேறட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தம் என்னுடைய ரத்தத்துல பாய்ந்து செல்லட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தம் என்னுடைய ரத்தத்துல இணையட்டும் அப்பா. இதனால் எனக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் முழுவதுமாய் சுத்திகரிக்கப்படுகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே முழுவதுமாய் நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். ரத்தத்துல வருகிறதான எல்லா இன்ஃபர்மேஷன், என்னுடைய ரத்தத்தில் இருக்கிறதான டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏல வருகிறதான எல்லா விதமான தகவல்களும் என்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து, அவர்களுடைய முற்பிதாக்களிடத்திலிருந்து என்னுடைய ரத்தத்திற்குள்ளாக வந்திருக்கிற எல்லா தகவல்களையோ இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கிறேன். அதுக்குள்ளாக இருக்கிறதான தீமையான தகவல்கள், என்னுடைய டிஎன்ஏக்குள்ள மறைஞ்சிருக்கிறதான தீமையான தகவல்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிப்பு உண்டாவதாக. என்னுடைய தாய் தகப்பனுக்கு வந்ததான வியாதிகள் எனக்கு வரப்போவது இல்லை. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, என் தாய் தகப்பனுக்கு வந்ததான வியாதிகள் எதுவும் எனக்கு வரப்போவது இல்லை. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் என் ரத்தத்தோடு கலந்திருக்கிறது. என் ரத்தத்திலே காணப்படுகிற எல்லா அசுத்த வல்லமைகளும் நான் வெளியேற்றுகிறேன். என் ரத்தத்தில் இருக்கிறதான எல்லா விதமான ரத்த அணுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக்கப்படுவதாக. எல்லா விதமான WBC RBC இயேசுவின் நாமத்தினாலே நார்மலாய் மாறுவதாக. நோய் எதிர்ப்பாற்றல் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே என்னுடைய சரீரத்திலே உண்டாவதாக. சரீர வியாதிகளை ஏற்படுத்தி, ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான அசுத்த வல்லமைகள் ரத்தத்தை விட்டு வெளியேறுவதாக. லோ பிரஷர், ஹை பிரஷர் இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒருவேளை உங்களுக்கு இல்லைனாலும் உங்க குடும்பத்தில் யாராவது அப்படிப்பட்டவங்களா இருந்தா அவங்க பேரை சொல்லுங்க. இப்படி குறிப்பிட்ட இந்த நபர், அவருடைய ரத்தம் இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. எல்லா விதமான ஹை பிரஷர் இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. இருதய நோய்கள் இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதாக. அப்பா, இருதயத்தில் மறைந்திருந்து அப்பா இவ்விதமான தகவல்களை மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறதான அசுத்த வல்லமைகள் இந்த ரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறுவதாக. இந்த ரத்தத்தில் மறைந்திருக்கிறதான அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ கமான் கமான், எல்லாரும் 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ரபா ஷாகா தோரா லரதுனா காஷிஹா தோரோ. ஓ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தாவே, எங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா. எங்க ரத்தத்தில் இயேசுவின் ரத்தம் கலக்கட்டும் அப்பா. எங்க ரத்தத்தில்
மறைந்திருக்கிற வியாதிகள், எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து, பாட்டி தாத்தா கிட்ட இருந்து, எங்களுடைய பரம்பரையாய் வந்து கொண்டிருக்கிற வியாதிகள் எதுவும் எங்கள் ரத்தத்தில் இருக்க போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறோம், இயேசுவின் ரத்தம் எங்கள் ரத்தத்தோடு இணைந்திருக்கிறது. ஆகையினால் முழுமையான சுத்திகரிப்பை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்ததாக மார்பகம். முதலாவது ரத்தத்தை பார்த்தோம், அடுத்ததாக மார்பகம், செஸ்ட். மார்பகம். லேவியராகமம் 9:21. மார்க்கண்டங்களையும் வலது முன்னந்தொடையும் மோசே கட்டளையிட்டபடியே ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். பாருங்க, மிருகத்துல அந்த செஸ்ட் பார்ட்டியும் அந்த நெஞ்சு பகுதியும் கர்த்தர் என்ன பண்றாரு, பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ நம்முடைய இந்த நெஞ்சு பகுதி இதையும் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு நாம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். என் பின்னாடி இந்த ஜெபத்தை சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, என் மார்பகங்களில் உள்ள எல்லா வியாதிகளும் தீமையான செயல்பாடுகளும் நீங்கி இயேசுவின் நாமத்தில் புதிதாகுதலையும் முழுமையையும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். மார்பகங்களில் தங்கியிருக்கும் அனைத்து அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய விரலை நீர் எனக்கு நேராக நீட்டி அத்துமீறி நுழைந்திருக்கும் அனைத்து வல்லமைகளையும் வெளியேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். இப்ப உங்க சொந்த வார்த்தையில உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, அப்பா, என்னுடைய மார்பகங்களுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா அசுத்த வல்லமைகள், தீமையான வியாதிகள் ஒருவேளை நுழைந்திருக்கலாம், தீமையான வல்லமைகள் ஒருவேளை நுழைந்திருக்கலாம். ஆனா இப்போ பரிசுத்த ஆவியானவரே, நீங்க உங்க வல்லமைய என் நெஞ்சு பகுதியில், என்னுடைய மார்பகங்களிலே கர்த்தர் அப்பா நீங்க வெளிப்படுத்துங்க. இந்த மார்பகங்களிலே தங்கி இருந்து எல்லா விதமான மார்பக புற்றுநோயை ஏற்படுத்துகிற அசுத்த வல்லமைகள், விமென்காக விமென் ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. மார்பக புற்றுநோய் இந்த நாட்களில் ரொம்ப காமனாக பெண்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இவ்விதமாக மார்பக புற்றுநோய்களை ஏற்படுத்துகிற அசுத்த வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள், பலவீனத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக யோசியா மாதிரி ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இதை மறைந்திருக்கிறதான அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றப்பட்டு சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரித்து சாம்பலாய் போவதாக. இந்த அப்பா இந்த நெஞ்சு பகுதியில், மார்பக பகுதியிலே தங்கி இருந்து அசுத்த வல்லமைகளை செயல்படுத்தி நெஞ்சு வலி, அப்பப்போ நிறைய நேரங்களில் நெஞ்சு வேதனை, இப்படி அநேக பாரங்களினாலே வியாதிகளினாலோ அசுத்த ஆவிகள் இங்கே குடிகொண்டு இருக்கிறதை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெளியேற்றுகிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே மார்பகங்கள், மார்பு பகுதி சுத்திகரிக்கப்படுவதாக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். எல்லா வியாதியின் வல்லமைகள் வெளியேறட்டும், வெளியேறி சுட்டரிக்கப்படுவதாக. பரலோக அக்கினியினாலே வெளியேற்றப்பட்டதன அசுத்த ஆவிகள் சுட்டரித்து சாம்பலாய் போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை எங்களுடைய மார்பகங்களிலே செயல்படுவதாக. ஓ கர்த்தாவே, அப்பா இந்த பகுதியில் இருக்கிறதான எல்லா வல்லமைகளோ, அத்துமீறி எங்களுடைய நெஞ்சு பகுதியில் நுழைந்திருக்கிறதான எல்லா சத்துருவின் வல்லமைகளோ இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெளியேற்றுகிறோம். இயேசுவின் நாமத்திலே வெளியேற்றி கர்த்தருடைய பரலோக அக்கினியினாலே சுட்டரித்து சாம்பலாக்கி போடுகிறோம்ப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக கொழுப்பு. இந்த கொழுப்புனா ரெண்டு கொழுப்பு இருக்கு இல்லைங்களா? தேவையில்லாத கொழுப்பு சரீரத்தில் இருக்கும், தேவையான கொழுப்பு இருக்கு. கொழுப்பு தேவையான அளவு இல்லைன்னா நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம். உடம்புல கண்டிப்பா கொழுப்பு ஒரு சரியான அளவுக்கு, கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, கொலஸ்ட்ரால், ஃபேட் இப்படி நிறைய இருக்கு. அதுல குட் கொலஸ்ட்ரால், பேட் எத்தனையோ சொல்றாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நமக்கு தேவையான அளவு கொலஸ்ட்ரால் இருக்கணும். இப்போ தேவையில்லாதையும் நம்ம சரீரத்தை விட்டு வெளியேற்றணும். அதே நேரத்தில் நம்மளுடைய கொழுப்பை கர்த்தர் சுத்திகரிக்கணும், நம்முடைய ஃபேட்டை சுத்திகரிக்கணும். அதுக்கு ஒரு வசனம் பாருங்க, லேவியராகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம். பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் கர்த்தருடைய சமூகத்துல பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமம் 4:8 விதமாய் சொல்லுகிறது. ஆகையினால் இப்போ நம்ம சரீரத்தின் மேல எல்லா பிரேயருக்கும் உங்க நெஞ்சு மேல தான் கை வச்சு ஜெபம் பண்ண போறீங்க. ஏன்னா இங்க இருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகுது இல்லைங்களா, இருதயத்துல இருந்து ஆரம்பம். அதனால இப்போ எல்லாரும் என் பின்னாடி இந்த பிரேயர் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, உம்மை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு சரீர உறுப்பும் பரலோக அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுவதாக. உம்மை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு சரீர உறுப்பும்
பரலோக அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. சுகமாக்கும் வல்லமை இயேசுவினிடத்தில் இருந்தது போல என்னிலும் முழுவதுமாய் நிரப்பி எனக்கு சுகம் தருவதாக. என் சரீரத்தில் இருக்க வேண்டிய கொழுப்பின் அளவு சரியான அளவாக இருந்து எனக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவதாக. என் சரீரத்தில் உள்ள எல்லா திசுக்களையும் பார்த்து நான் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். அசுத்த ஆவிகளின் தாக்கங்கள் இந்த திசுக்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சொல்லுங்க, உங்களுடைய சரீரத்தின் மேல திரும்ப உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, அப்பா என்னுடைய சரீரத்துல இந்த கொழுப்பு பகுதியில தங்கி இருக்கிறதான அசுத்த வல்லமைகள் வெளியேறட்டும். அப்பா என்னுடைய மாம்சத்துல, என்னுடைய இந்த சரீரத்தினுடைய பகுதிகளிலே வேற எந்த திசுக்களிலே அசுத்த வல்லமைகள் மறைந்திருந்தாலோ, தேவையில்லாத காரியங்கள் என்னுடைய சரீரத்திலே பரம்பரையாய் வந்த வியாதிகள் மூலமாய் வந்திருந்தாலோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியேற்றுகிறேன். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. பரம்பரையாய் வருகிறதான கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால், லோ கொலஸ்ட்ரால், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கொலஸ்ட்ரால், என்னுடைய கொழுப்பு பகுதி பரலோக அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. தேவையில்லாத எல்லா அசுத்தங்களும் என்னுடைய கொழுப்பு பகுதியை விட்டு வெளியேறுவதாக, என்னுடைய திசுக்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனுடைய வல்லமை என்னுடைய கொழுப்பு பகுதிகளுக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தட்டும். தேவையில்லாத எல்லா அசுத்தங்களையும் வெளியேற்றி பரலோக அக்கினியினாலே சுட்டரித்து சாம்பலாக்கி போடுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா கொழுப்பும் சரியாய் தேவன் உருவாக்கின விதமாக இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக இருக்கிறதான எல்லா கொழுப்பு பகுதியும் பரலோக அக்கினியினால் சுட்டரித்து சாம்பலாய் போடுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்ததாக கை, நம்முடைய கரங்கள். என்னாகமம் 9வது அதிகாரம் 6-7 வசனங்கள். என்னாகமம் 9:6-7 கைகளை பற்றி. அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்காதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்டாங்க. ஸோ கர்த்தர் ஒரு ரூல் கொடுத்திருந்தாரு. அவங்க கை தீட்டானதை தொடும் பொழுது கண்டிப்பா பஸ்காவில் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க பங்கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று கொடுத்திருந்தார். ஸோ அதனால அதை குறித்து அவங்க மோசே கிட்ட அவங்க விசாரிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்முடைய கை தீட்டானது ஒன்று என்ன பண்ணக்கூடாதுங்க, தொடக்கூடாது. நம்ம கை பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னா நம்ம கை பரிசுத்தமான கையா இருக்கணும். நம்ம கை பரிசுத்தமான கையா இருந்துச்சுன்னா நம்ம 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 தொடர்றது எல்லாமே என்னவா மாறும், பரிசுத்தமாக மாறும். ஏன்னா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்முடைய கரங்களிலே நம்ம பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆகினால் நம்முடைய கரங்களின் சுத்திகரிப்பிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய கரங்களை தேவனுக்கு நேராக காண்பிச்சு நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, தீட்டான காரியங்களை நான் என் கரங்களில் தொட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் மன்னிப்பை கேட்கிறேன். இயேசுவே, என்னை தயவாய் மன்னியும். நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டுகிறேன். என் தொடுதலை இயேசுவே சுத்திகரிப்பீராக. என் சரீரத்தில் தொடுதலுக்கு சம்பந்தமான எல்லா அணுக்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் சுத்திகரிக்கப்படுவதாக. தொடுதலுக்கு சம்பந்தமான எல்லா பகுதிகளிலும் மறைந்திருக்கும் எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் இப்போதே என்னை தொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். சொல்லுங்க, அப்பா உம்முடைய தொடுதல் என் மேல இருக்கணும்ப்பா. என் கரங்களை கர்த்தர் சுத்திகரிங்க. என் கரத்தினால நான் எதெல்லாம் தொடுறேனோ அப்பா அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆகையினால என் தொடுதல் அவ்விதமான ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கணும்ப்பா. என்னுடைய விரல்கள் அவ்விதமான அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். என் கரங்கள் அவ்விதமான பரிசுத்தத்தை பெற்றிருக்கணும். ஆகையினால என்னுடைய தொடுதலிலே கிரியை செய்கிறதான அசுத்த வல்லமைகள், ஒருவேளை நான் தொட்டதெல்லாம் உடையுது, நான் தொட்டதெல்லாம் வீணா போகுது, நான் கையை வச்சாலே அதெல்லாம் உருப்படி இல்லாம போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா கரங்களிலே அசுத்தாவினுடைய தாக்கங்கள் இருக்கிறது. ஆகையினால உங்களுடைய கரங்களை தேவனுக்கு நேராக விரித்து சொல்லுங்க, கர்த்தாவே என் கரத்தில் இருக்கிறதான அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. இந்த அவயவம் பரிசுத்தமான அவயவமாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். யோசியா மேலிருந்ததான் அந்த வைராக்கியம் போல இப்பொழுது நாங்கள் வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் கரங்களில் இருக்கிறதான அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேற்றப்பட்டு பரலோக அக்கினியினாலே சுட்டரித்து சாம்பலாக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள்
எங்கள் கைகள், எங்கள் விரல்கள், நாங்கள் தொடுகிற எல்லா காரியங்களிலும் பரிசுத்தம் உண்டாவதாக. பரிசுத்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாங்க தொடக்கூடாதப்பா. அப்படியே நீங்க சொல்லி நாங்க தொட்டாலும் நாங்க அது நிமித்தமா அந்த காரியத்தை நாங்க அபிஷேகத்தினால பரிசுத்தப்படுத்துறவங்களா இருக்கணுமே ஒழிய, அந்த பரிசுத்தம் இல்லாத தீட்டான காரியம் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை உங்க அபிஷேகத்தினால மூடுங்கப்பா, உங்க ரத்தத்தினால எங்களை மூடுங்கப்பா. நீங்க சொல்ற வார்த்தையின்படிதான் நாங்க ஒரு காரியத்தை தொடணும். நாங்க எதையும் தேவையில்லாம நாங்க தொடக்கூடாதப்பா. நாங்க எதையும் தேவையில்லாம அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தை நாங்க தொடக்கூடாது. எங்களுடைய தொடுதல் முழுவதுமாக இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டதாய் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததாக இடுப்பு பகுதி, ஹிப்ஸ். ஏசாயா 11:5. நீதி அவருக்கு, இயேசுவை பற்றி சொல்லும் போது தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வசன பகுதி. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். ஜீசஸை பத்தி அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். ஜீசஸோடைய ஹிப்ஸ்ல என்ன இருக்குதுங்களா? இயேசுனுடைய இடுப்புல நீதியும் சத்தியமும் மறைந்திருக்கிறது. ஆகையினாலே நம்மளுடைய இடுப்பு பகுதிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லலாமா? என்னுடைய இடுப்பு எலும்புகளில் மறைந்திருக்கும் அசுத்த ஆவிகள், இடுப்பில் இருந்து தொடர்ந்து வலியை ஏற்படுத்தும் அசுத்த வல்லமைகள், இடுப்பிலிருந்து கீழ்ப்பகுதியில் வலியையோ வேதனையோ செயலிழக்க செய்கிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. தகப்பனே, என் இடுப்பு பகுதியை நீர் தொட்டு எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை இயேசுவின் நாமத்தில் தாரும். நான் நேராக நடப்பேன், நான் உம்முடைய மகிமைக்காக ஓடுவேன் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமென். சொல்லுங்க எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தாவே, என்னுடைய இடுப்பு பகுதியிலே மறைந்திருக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. என்னுடைய இடுப்பு பகுதியில் வியாதிகளை கொடுக்கிறது, தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்கார்க்க முடியாது, தேவனுடைய சமூகத்தில் உட்கார முடியாது, இடுப்புல வலி வரும். ஆகையால் இப்பொழுது சொல்லுங்க, இடுப்பு பகுதியிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதான அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. என்னுடைய இடுப்பின் எலும்புகள் எல்லாம் தேவனுடைய அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது போல நீதி எனக்கு அரை கட்டும், சத்தியம் எனக்கு இடைக்கச்சையுமா இருப்பதாக. என்னுடைய இடுப்பு பகுதியில தொடர்ந்து வேதனையை ஏற்படுத்துகிறதான எல்லா வல்லமைகள், எல்லா வியாதியின் வல்லமைகள், எல்லா குறைவுபாடுகள், எல்லா எலும்பு தேய்மானங்கள், நரம்பு அழுத்தப்படுதல், எல்லா விதமான வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இடுப்பு பகுதியை விட்டு வெளியேறுவதாக. சிலருக்கு இடுப்பு பகுதிக்கு கீழே செயலிழந்திருப்பாங்க, இடுப்புக்கு கீழே கால்கள் செயலிழந்திருக்கும். அவங்க எல்லாம் சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இடுப்புக்கு கீழே என்னுடைய கால் பகுதியை செயலிழக்க செய்ததான அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இடுப்பு பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வெளியேறின ஆவிகளை தேவனுடைய பரலோக அக்கினியினாலே எரித்து நான் சாம்பலாக்கி போடுகிறேன். In the name of Jesus, I pray that the fire of God will fall upon all these enemies. இந்த சத்துருக்கள் மேலே இவ்விதமாய் வியாதியை, இடுப்பிலே வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான எல்லா விதமான சத்துருக்களின் வல்லமைகள் மேலே இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி இறங்கி சுட்டெரித்து சாம்பலாக்கி போடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததாக மூட்டுகள். நம்மளுடைய மூட்டுன்னு சொல்லி சொன்னா எலும்பு ஜாயின் ஆகிற ஒவ்வொரு பகுதி. இப்போ இந்த விரல்ல பார்த்தீங்கன்னா இந்த விரல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாயிண்ட். இப்போ இந்த பகுதியில் இந்த மணிக்கட்டு ஒரு ஜாயிண்ட், அப்புறம் இந்த மூட்டு, அப்புறம் தோள்பட்டை, இப்படி நம்ம எலும்புலாம் அசைக்கிறவங்கள எலும்பு ஒன்னோட ஒன்று என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? இணைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். எபிரேயர் 4:12 ஆத்மாவை ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. பாங்க, ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஒண்ணு, வார்த்தைன்றது ஸ்பிரிச்சுவல். ஆனா அது என்ன பண்ணுதுங்கன்னா, பிசிக்கலா இருக்கிற ஒண்ணு என்ன பண்ணுது? அது டச் பண்ணுது. ஊனு குறுக்கு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஊனு குறுக்குன்னா என்ன அர்த்தங்க? நம்மளுடைய எலும்பினுடைய அந்த மூட்டு பகுதி, ஒவ்வொரு எலும்பும் ஜாயின் ஆகிற பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை குறிக்குது. அப்போ ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஒண்ணு பிசிக்கலா இருக்கிற ஒன்ன தொடுது. சோ அப்படிப்பட்ட வார்த்தை தேவனுடைய, அப்படிப்பட்ட வல்லமை தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனே, என்னுடைய எல்லா ஊனும் கணுக்களும் உம்முடையவைகள் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இவை எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் உருவாக்கி என் சரீரத்தில் இணைத்திருக்கிறீர். உம்முடைய அபிஷேகம் என் ஊனிலும் கணுக்களிலும் பாய்ந்து சென்று நேர்த்தியான செயல்பாட்டை
உருவாக்குவதாக. என் எலும்புகளுக்கு இடையே பரலோக எண்ணெய் ஊற்றப்பட்டு அவை செயல்பட வேண்டிய விதத்தில் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. என் ஊனிலும் கணுக்களிலும் தங்கியிருக்கும் அனைத்து அசுத்தாவிகளும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பலவீனத்தின் ஆவியே, என் எலும்புகளை விட்டு, ஊனை விட்டு, கணுக்களை விட்டு உன் கையை எடு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். தேவனுடைய ஆவியானவரே, என் எலும்பின் இணைப்புகளை நீர் உறுதிப்படுத்தி பலப்படுத்தி நான் குதித்து ஓடி உம் மகிமைக்காக வாழ எனக்கு பலன் தாரும். ஆமென். சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த எலும்பு பகுதிகளிலே அந்த இணைப்புகளிலே காணப்படுகிறதான எல்லா விதமான அசுத்தாவின் வல்லமைகள், பொதுவாக இந்த ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி ஜெபிங்க இந்த ஜெபத்தை. ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு இந்த மூட்டுக்கு மூட்டு வலி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க, முடக்கு வாதம், இவ்விதமான வாதம் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. என்னுடைய மூட்டு பகுதியிலே, எலும்பு பகுதிகளிலே இப்பொழுது அந்த ஊனிலும் கணுக்களிலும் தங்கி இருக்கிறதான அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. Right now we declare violence against all these evil spirits that are staying in the joints. We pray that the fire of God will come. பரலோக அக்கினி இறங்கி இந்த ஊனிலும் கணுக்களிலும் தங்கி இருக்கிறதான அசுத்த வல்லமைகளை கர்த்தர் சுட்டெரித்து போடுவீராக. Right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க இவ்விதமான வியாதி அப்பா, வியாதியின் வல்லமைகளை நீங்க வெளியேற்றுங்க அப்பா. பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. எலும்புகளை விட்டு, மூட்டு பகுதிகளை விட்டு அப்பா, இந்த மஜ்ஜைகளை விட்டு, ஊனிலும் கணுக்கிலும் தங்கி இருக்கிறதான அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. அப்பா, இவ்விதமான அசுத்த ஆவியினுடைய கரங்கள் ஒருவேளை எங்களுடைய மூட்டு பகுதியின் மேல நீட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அந்த கரங்களை நாங்கள் துண்டித்து வெட்டி போடுகிறோம் in the name of Jesus. சத்துருவே, உன்னுடைய கரங்களை என்னுடைய மூட்டு பகுதியின் மேலே, ஊனிலும் கணுக்களின் கரங்களை வைத்திருப்பேன்னு சொல்லி சொன்னா உன்னுடைய கரத்தை நாங்கள் தேவனுடைய பட்டயத்தினாலே நாங்கள் வெட்டி போடுகிறோம் in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஊனிலும் குறுக்கிலோ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததாக முழங்கால் பகுதி, the knees. எபிரேயர் 12:12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்ம பிசிக்கல் லைஃபுக்கும் மூட்டுன்றது என்னதுங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. ஆகையினாலே மூட்டு பகுதியில் ஒரு சுத்திகரிப்பிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லி ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் என் கால்களையும் மூட்டு பகுதியையும் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் சொல்லுகிறேன். மூட்டு வலியை ஏற்படுத்தும் அனைத்து அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் என் மூட்டு பகுதியை விட்டு வெளியேறுவதாக. நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாதபடி என் மூட்டு பகுதியில் வலியை ஏற்படுத்தும் அனைத்து பலவீனப்படுத்தும் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவருடைய முழங்கால்களை பலப்படுத்தி ஜெபிக்க வைத்த, தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓட வைத்த அதே வல்லமை இப்போது இயேசுவின் நாமத்தில் என் மூட்டு பகுதியில் உண்டாவதாக. சொல்லி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்மளால முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியல, ஆகையினால் இப்பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய மூட்டு பகுதியிலே தங்கி இருக்கிறதான அனைத்து அசுத்த வல்லமைகளோ, நான் ரொம்ப நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியாதபடி என்னுடைய முழங்கால்களில் தங்கி இருக்கிறதான அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. கமான், உங்களுடைய மூட்டு பகுதி மேல கை வச்சுக்கோங்க. உங்களுடைய மூட்டு பகுதி மேல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவே, நீர் இந்த பூமியில இருந்தப்போ அப்பா, நீங்க எப்படி பாப்பா பிதாவினுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணீங்க, நீங்க எப்படி அப்பா ஓடி ஓடி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிச்சீங்களோ, அப்படிப்பட்டதான அந்த சுகத்தை, உங்களுடைய மூட்டுகளில் இருந்த அந்த சுகத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய மூட்டு பகுதிக்கு நான் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். தளர்ந்து போன எங்களுடைய முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே உறுதி அடைவதாக. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. தளர்ந்து போனதான் என்னுடைய முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே உறுதி அடைவதாக. நான் இனி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கத்தக்கதாக என்னுடைய முழங்கால்கள் பலப்படுவதாக, என்னுடைய முழங்கால்கள் பலப்படுவதாக. மூட்டு எலும்புகளிலே காணப்படுகிறதான அந்த பசை அதில் இருக்க வேண்டிய அளவுக்கு இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மூட்டு தேய்மானத்தை உண்டாக்குகிற அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இவ்விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி எங்களுடைய முழங்கால்களை பலவீனப்படுத்துகிற அசுத்த வல்லமைகள், பலவீன ஆவிகள், அசுத்த வல்லமைகள் எங்களுடைய முழங்கால் பகுதியை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப சொல்லலாமா? இயேசு இந்த பூமியில் இருந்தப்போ இயேசு இந்த பூமியில் இருந்தப்போ முழங்கால்களை பலப்படுத்தி ஜெபிக்க வைத்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓட வைத்த அதே வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை இந்த 3.5 வருஷம் எவ்வளவுமா பயங்கரமா ஒரு ஓடி ஓடி உங்க ராஜ்யத்தை பிரசங்கிச்சாரு. அவர் எவ்வளவு இரவு நேரங்கள் எல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபித்தாரு. அதை போல எங்களுடைய முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. தளர்ந்து போனதான எங்கள் கைகளை நாங்கள் திடப்படுத்தி, தளர்ந்து போனதாக முழங்கால்களை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் திரும்ப நிமிர்த்தி, கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஓடுகிறவர்களாய் நிற்கிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் எங்களுடைய முழங்கால் பகுதியை கர்த்தர் பலப்படுத்துவீராக. எல்லாரும் எங்களுடைய முழங்கால்கள் பலப்படுவதாக, எங்கள் முழங்கால்கள் பலப்படுவதாக, நாங்கள் இனி அதிகமாய் ஜெபிக்கத்தக்கதாக எங்கள் முழங்கால்கள் பலன் அடைவதாக, எங்கள் முழங்கால்கள் பலன் அடைவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீசஸ் கர்த்தாவே, எங்கள் முழங்கால் பகுதியிலே பரிபூர்ண சுகத்தை நீங்க தருகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக நுரையீரல் பகுதி, லங்ஸ். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர் எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறதான தேவன் என்று சொல்லி. ஆகையினாலே நம்முடைய நுரையீரல் அதிலே காணப்படுகிறதான அந்த சுவாசம் அதை தருகிறவர் நம்முடைய தேவன். அப்போஸ்தலர் 17:25. ஆகையினாலே நம்முடைய நுரையீரலினுடைய சுத்திகரிப்பிற்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க ஸ்மோக்கிங் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஸ்மோக்கிங் நிமித்தம் அவங்களுடைய பழைய அந்த பழக்கத்தின் நிமித்தமாக அவங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனாலே பயங்கரமான கேன்சர் வருவதற்கான ஆபத்துகள், புகையில போட்டவங்க, இவ்விதமான இந்த பான்பராக்கு போட்டவங்க, இவ்விதமான காரியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இவங்க எல்லாமே அந்த நுரையீரல் பயங்கரமாக பாதிச்சிருக்கும். குடிச்சிருக்கிறவங்க, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணவங்க, இவங்க எல்லாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கலாம். ஆனா அந்த உறுப்புகளிலே இவ்விதமான தாக்கங்கள் இருக்கும். அதை பிசாசு பிடிச்சு வச்சிட்டு இருப்பான். ஆகையினால் இப்பொழுது அந்த நுரையீரலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லாம, பிதாவே, நான் இப்பொழுது சுவாசிக்கிற இந்த நேரத்தில் தானே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மகிமையை சுவாசித்து அது என்னுடைய நுரையீரலை நிரப்பி என் சுவாசத்தின் எல்லா பகுதியிலும் உம்முடைய பிரசன்னத்தை எடுத்துச் செல்வதாக. இந்த பிரசன்னத்தின் சுவாசத்தினால் எனக்குள் உம்முடைய ஜீவன், வல்லமை, மகிமை, பலன் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. நான் காற்றை வெளியேற்றும் போது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மறைந்திருக்கும் அசுத்த ஆவிகளும் என் நாசி வழியாக வெளியேறுவதாக. ஆமென், ஆமென் சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நான் உள்ள எடுக்கிற மூச்சுல உங்களுடைய மகிமை இருக்கணும். நான் உள்ள எடுக்கிற சுவாசத்துல உங்க மகிமை இருக்கணும். அது என்னுடைய நுரையீரல்ல ஒரு சுகத்தை தரணும். அந்த காற்று உள்ள சென்று என்னுடைய நுரையீரலை முழுவதுமாய் சுத்திகரித்து என்னுடைய சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆக்சிஜனையும் அது கொடுத்து தேவையற்ற எல்லா அசுத்தங்களையும் நான் சுவாசத்தை வெளியே விடும் பொழுது தேவையில்லாத எல்லா அசுத்தாவிகளும் இந்த சுவாசத்தின் வழியா வெளியேறுவதாக, என் நாசியின் வழியாக வெளியேறுவதாக. கமான் கமான், எல்லாரும் நல்லா கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆழமா மூச்சு எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க சுவாசிக்கும் போது நீங்க கர்த்தருடைய மகிமையை சுவாசிக்கிறீங்க. இதை ஏன்னா நீங்க இதை விசுவாசித்து இதை ஜெபிக்கிறீங்க. So right now every malfunction in the lungs, நுரையீரலில் காணப்படுகிறதான எல்லா கோளாறுகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேறுவதாக. உம்முடைய பிள்ளைகள் அப்பா தங்களுடைய நாசியிலே மகிமையை சுவாசிப்பார்களாக. கர்த்தருடைய மகிமை அவருடைய நாசிகளுக்குள்ளாக சென்று அவர்களுடைய நுரையீரலுக்குள்ளாக சென்று நுரையீரலில் காணப்படுகிறதான கடந்த கால வாழ்க்கை நிமித்தமா ஏற்பட்டப்பட்டதான எல்லா வியாதிகள், அதில் இருக்கிறதான கேன்சரஸ் செல்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப சுவாசத்திலேயே வெளியே வருவதாக, கரைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா விதமான கேன்சரஸ் செல்ஸ், எல்லா விதமான கேன்சரஸ் செல்ஸ், புற்றுநோயை உண்டாக்கக்கூடியதான எல்லா விதமான கிருமிகளோ நுரையீரலை விட்டு இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேறுவதாக. என் நாசி வழியாக நான் கர்த்தருடைய மகிமையை சுவாசித்து என் நாசி வழியாக நான் வெளியே விடுகிற காற்றிலே அசுத்த ஆவியை நான் வெளியேற்றுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நுரையீரல் சுத்திகரிக்கப்படுவதாக. என்னுடைய நுரையீரல் சுத்திகரிக்கப்படுவதாக. என்னுடைய நுரையீரல் சுத்திகரிக்கப்படுவதாக. எல்லா விதமான அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய நுரையீரலை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததாக கழுத்து பகுதி, உபாகமம் 31:27.
உபாகமம் 31:27. நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்துக்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணினீர்கள். மோசஸ் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றார். அவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவா நீங்க கலக குணத்தோட உடையவர்களா இருந்தீங்க, அதனால உங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குது, உங்க 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 கழுத்துல என்ன இருக்குதுங்க, கடினத்தன்மை. நம்ம இஸ்ரவேல் மக்களை பத்தி பார்க்கிறோம், அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி. ஆகையினாலே இவ்விதமான தாக்கங்கள் இந்த கழுத்து பகுதியில் இருக்கும். ஆகையினாலே நம்ம எல்லாரும் கழுத்து பகுதிக்காக ஜெபிக்கலாமா? பிதாவே, என் கழுத்து உம்முடையது, சத்தியத்தையும் நீதியையும் எனக்கு சரமாக அணிவித்துள்ளீர். கர்த்தர் நமக்கு மாலையா போட்டிருக்கிறார். சத்தியத்தையும் நீதியையும் எனக்கு சரமாக அணிவித்துள்ளீர். உம்முடைய கட்டளைகளை நான் என் கழுத்தில் சுமந்து என் இருதயத்திற்கு மிக அருகில் வைத்துள்ளேன். உம்முடைய கட்டளைகளை நான் என் கழுத்தில் சுமந்து என் இருதயத்திற்கு மிக அருகில் வைத்துள்ளேன். என் கழுத்து பகுதியில் தங்கியிருந்து வலியை ஏற்படுத்தி சிரமத்தை ஏற்படுத்துகிற எல்லா அசுத்தாவிகளும் இயேசுவின் நாமத்தில் என் கழுத்து பகுதியை விட்டு வெளியேறுவதாக. முரட்டாட்டம் செய்யும் அனைத்து வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் என் கழுத்து பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. கடினத்தன்மையை என் கழுத்து பகுதியில் ஏற்படுத்தும் அனைத்து வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் என் கழுத்து பகுதியை விட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, என் கழுத்து பகுதியில் உள்ள அனைத்து திசுக்களும் சதைகளும் நரம்புகளும் எலும்புகளும் இயேசுவின் நாமத்தில் புதிதாக்கப்பட்டு கழுத்தில் ஏற்பட்ட எல்லா காயங்களும் இயேசுவின் நாமத்தில் சரி செய்யப்படுவதாக. ஆமென். சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என்னுடைய கழுத்து பகுதியில் இதுவரைக்கும் இருந்ததான எல்லா கடினத்தன்மை, ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி ஒருவேளை நம்ம திரும்ப திரும்ப பாவங்களை செய்யற ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கழுத்து பகுதியில் அசுத்தாவிகள் இருக்கும். ஆகையினால சொல்லி ஜெபிக்கலாமா? ஒருவேளை உங்க குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் இருக்கலாம், கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவங்க பேரை சொல்லி அவங்களுடைய கழுத்து பகுதியிலே அந்த கடின கழுத்தை ஏற்படுத்தி, அந்த வணங்கா கழுத்துள்ள ஒரு கழுத்தை ஏற்படுத்தி ஸ்டிஃப் நெக்ட் பீப்புளா அவங்களை வச்சிருக்கிற அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இன்னாருடைய கழுத்து பகுதியை விட்டு வெளியேறுவாயாக என்று சொல்லுங்க. கழுத்து பகுதியிலே நான் அப்பா கர்த்தருடைய கட்டளைகளை நான் சுமக்கணும். ஏன் கழுத்து கர்த்தருடைய கட்டளைகளை சுமக்கணும். என்னுடைய கழுத்திலே சத்தியமும் நீதியும் எனக்கு சரமாக கர்த்தர் என்னுடைய கழுத்து பகுதியில் போட்டிருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு மாலைய மாதிரி ஒரு கார்லாண்ட் மாதிரி ஒரு மாலை மாதிரி போட்டிருக்கிறாரு. என்னுடைய கழுத்தை சுற்றி சத்தியமும் நீதியும் இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆகையினால தேவையில்லாத பலவீனத்தை, தேவையில்லாத வியாதியை ஏற்படுத்துகிறதான இந்த கழுத்து பகுதியில் இருக்கிறதான அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. கடினத்தன்மையை கழுத்து பகுதியில் ஏற்படுத்துகிற அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அடுத்ததாக சீட். மெயினா ஆண்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டும். விந்தணுக்கள், அதற்காக ஜெபிக்க போறோம். சங்கீதம் 127 4-5. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமுடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். ஆகையினால் அடுத்த சந்ததி உருவாவதற்கு அந்த ஆணுடைய அந்த விந்தணுக்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண் கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறான் என்று சொல்லி நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம். So man is created as the head of the family. மனுக்குலத்தினுடைய அந்த 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 தலைமைத்துவம் மனிதன் ஆண் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆகையினாலே ஆணினுடைய விந்தணுக்கள், ஆண்கள் திருமணம் ஆகிறவர், திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆக போகிறவர்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்கள் இதை ஜெபிக்க போறோம். என் சரீரத்தில் தங்கியிருந்து என்னை கனியற்ற நிலையிலேயே வைக்க நினைக்கும் அனைத்து அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு, உறுப்புகளை விட்டு வெளியேறுவதாக. முதிர் வயதிலும் ஆபிரகாமை கனியுடையவனாய் மாற்றின அந்த தெய்வீக குணங்கள் என்னுடைய குணமாக மாறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் உருவாக்கின விதமாக என் சரீரம் இயங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே,
ஆமென். சொல்லுங்க. கர்த்தாவே, அப்பா, அடுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக தான் நீங்க எனக்கு அப்பா இந்த குறிப்பிட்ட காரியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. இந்த சீடு நீங்க தந்திருக்கிறீங்க. ஆகையினால என்னுடைய சீடு இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக. சொல்லலாமா? ஆண்கள் சொல்லுங்க. திருமணமாக போகிற ஆண்கள், திருமணமான ஆண்கள், பிள்ளை பெற்றெடுக்க போகிறதான ஆண்கள் எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, என்னுடைய ஆண்டவரே, அந்த சீடு, என்னுடைய விந்தணுக்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. அதிலே அந்த டிஎன்ஏவை பாஸ் பண்ணி என்னுடைய அடுத்த சந்ததியை கரப்படுத்த நினைக்கிறதா எல்லா அசுத்த வல்லமைகளோ இப்பொழுது அந்த சீடை விட்டு வெளியேறுவதாக, அந்த விந்தணுக்களை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய சீடு பரிசுத்தமாக்கப்படுவதாக, என்னுடைய சீடு பரிசுத்தமாக்கப்படுவதாக, என்னுடைய சீடு, என்னுடைய விந்தணுக்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஓ, ஆபிரகாமுக்கு இருந்ததான அந்த தெய்வீக குணங்கள், ஆபிரகாமை முதிர் வயதிலும் கர்த்தாவே கனியுடவனாய் மாற்றினீரே, அதை போல கர்த்தாவே அந்த தெய்வீக குணங்கள், ஆபிரகாமுக்கு இருந்ததான அந்த தெய்வீக குணங்கள் எங்களுடைய குணங்களாக மாறுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ கர்த்தாவே, நீங்க அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இவ்விதமா எங்களுடைய விந்தணுக்கள் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதாக. அதில் தங்கி இருக்கிறதான சகல அசுத்த வல்லமைகளோ இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய சீடை விட்டு வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சந்ததி வளருவதை எவ்விதமான அசுத்த ஆவிகளும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ கர்த்தர், இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு நீர் ஒரு விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அடுத்ததாக நரம்புகள். யோபு 30:17 இவ்விதமாய் சொல்லுகிறது, ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது என்று சொல்லி பயங்கர வேதனையினாலே யோபு அவ்விதமாய் சொல்லுகிறார். யோபு 30:17, ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது என்று சொல்லி. ஆகையினால் இந்த நரம்புகளிலே நமக்கு சுகம் வேண்டும். இந்த நரம்புகள் தான் ரத்தத்தை நம்ம சரீரம் முழுசும் எடுத்துட்டு போறதான மெயினான ஒரு உறுப்பாக இருக்கிறது. ஆகையினால் அதற்காக ஜெபிக்க போகிறோம். பிதாவாகிய தேவனே, என் எல்லா நரம்பு பகுதிகளையும் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குவீராக. என் சரீரத்தில் உள்ள நரம்புகளில் மறைந்திருக்கும் அனைத்து அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் என் நரம்புகளை விட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என் நரம்பு பகுதிகளில் உம்முடைய சுவாசத்தை ஊதி என் நரம்புகளை தேவன் உண்டாக்கின விதத்தில் இயங்க உதவி செய்வீராக. ஆமென். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நரம்பு பகுதியில் மறைந்திருக்கிறதான அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நரம்பு பகுதியை விட்டு வெளியேறுவதாக. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். இந்த கை கால் நடுக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த ட்ரெமர்ஸ்னு சொல்லுவாங்க, சிலர் எசென்ஷியல் ட்ரெமர்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்விதமான இந்த நரம்பு தளர்ச்சி, தலை ஆடிக்கிட்டே இருக்கும், கை ஆடிக்கிட்டே இருக்கும். இவ்விதமான நரம்பு தளர்ச்சி உடையவங்க எல்லாம் நீங்க சொல்லணும், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நரம்பு பகுதிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதான அசுத்த வல்லமைகள் என்னுடைய நரம்பு பகுதியை விட்டு வெளியேறுவதாக. என் சரீரத்தில் உள்ளதான எல்லா நரம்பு பகுதியில் மறைந்திருக்கிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நரம்பு பகுதியை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய நரம்புகள் இயேசுவின் இரத்தத்தை சுமந்து செல்லட்டும். அந்த நரம்பு பகுதிகள் புதிதாக மாற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, என்னுடைய நரம்பு பகுதிகளிலே உம்முடைய சுவாசத்தை நீர் ஊதுவீராக. ஓ லார்ட், ப்ளோ யுவர் ஸ்பிரிட் லார்ட். உம்முடைய ஆவியை நீங்க ஊதுங்கப்பா. என்னுடைய நரம்பு பகுதிகள் வழியாக உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டோப்பா. என் நரம்புகளை தேவன் உண்டாக்கின விதத்தில் கர்த்தர் இயங்க செய்வீராக. தாறுமாறாக இயங்குகிறதான நரம்புகள், நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்துகிறதான சகல அசுத்த ஆவிகளையோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து நிர்மூலமாக்குகிறேன். வெளியேற்றப்பட்ட ஆவிகள் பரலோக அக்கினியால் சுட்டெரித்து சாம்பலாவதாக. Right now we pray for a deliverance in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நரம்புகளில் நீர் தருகிற சுகத்திற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம சரீரத்தில் இருக்கிறதான முழு எலும்பு பகுதி, ஃபுல் ஸ்கெலிட்டன், ஃபுல்லா நம்ம உச்சம், அதாவது நம்மளுடைய ஸ்கல், மண்டை ஓடுல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கிற பெருவரல் வரைக்கும் ஃபுல் ஸ்கெலிட்டன். சங்கீதம் 139:16 இவ்விதமாய் சொல்லுகிறது. 139:16, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. சோ நம்முடைய எலும்புகள் எல்லாம், ஒரு சின்ன சின்ன எலும்பையும் தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அறிந்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 139:16. அந்த எலும்புகள் கர்த்தருடைய பார்வைக்கு அது இருக்கிறது என்று சொல்லி. சோ கடந்த நாட்களில் எலும்புல மறைந்திருக்கிற ஆவிகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஆகையினால் இப்ப நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லி ஜெபிக்கலாமா? பிதாவாகிய தேவனே, என் சரீரத்தில் உள்ள எல்லா எலும்புகளும்
உம்முடையவைகள், உம்முடைய நோக்கமும் திட்டமும் வல்லமையும் என் எலும்புகளுக்குள் மறைந்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பரலோகத்தினுடைய பரிசுத்தத்தினுடைய அனைத்து தகவல்களையும் என் எலும்புகளுக்குள் நீர் அடக்கி வைத்திருக்கிறீர். என் எலும்புகள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் எலும்புகளில் மறைந்திருக்கும் அனைத்து அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தின் வல்லமையினால் வெளியேறுவதாக. என் எலும்புகளின் மஜ்ஜைகளில் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை சொல்லுகிறேன். என்னுடைய எல்லா எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் என் எலும்புகளின் மேல் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? சொல்லுங்க. கர்த்தாவே, என்னுடைய எலும்புகளிலே கர்த்தருடைய ஆரோக்கியம் உண்டாவதாக. என்னுடைய எலும்பு பகுதிகளிலே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறதான ஒவ்வொரு எலும்பு பகுதிகளிலும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும், பாய்ந்து செல்லட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என்னுடைய இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல, இந்த எலும்பு பகுதியிலே ஆங்காங்கே எந்த எலும்புகளிலே அசுத்தாவி மறைந்திருந்தாலோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். அசுத்த ஆவிகள் எந்த எலும்பு பகுதிகளுக்குள்ளாக தேவையில்லாத தகவலை கொடுத்து வைத்திருந்தாலோ, எலும்புகளின் மஜ்ஜைகளுக்குள்ளாக தேவையில்லாத தீமையின் தகவல்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலோ இப்பொழுது பரலோக அக்கினினால் எல்லாவற்றையும் நான் சுட்டரித்து சாம்பலாக்கி போடுகிறேன். in the name of Jesus. என் எலும்புகள், அதனுடைய மஜ்ஜைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம் ஆவதாக. அவற்றிலே தங்கியிருந்து எலும்பினுடைய வேதனைகள், எலும்பிலே காணப்படுகிறதான எல்லா விதமான பலவீனங்களை ஏற்படுத்துகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியேற்றுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அப்பா எங்களுடைய எலும்புகளில் மேல் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. சுகத்தை தாங்கப்பா. அடுத்ததாக வயிற்று பகுதி. 1 தீமோத்தேயு 5:23. 1 தீமோத்தேயு 5:23 மற்றும் எசேக்கியேல் 3:3. எசேக்கியேல் 3:3. தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்றார், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசம், வைன் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இருக்கிற ஆல்கஹால், நம்ம அந்த வைனை கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. அவங்க பியோர் கிரேப் ஜூஸ் குடிப்பாங்க. திராட்சை ரசம் என்பது வயிற்று பகுதிக்கு ரொம்ப நல்லது. எசேக்கியேல் 3:3 பாருங்க. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது. அப்ப கர்த்தருடைய சுருள், கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் என்ன பண்றாருங்க? ஸ்பிரிச்சுவலா அதை ஸ்வாலோ பண்றார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் தன்னுடைய வயிற்றுக்கு எடுத்து செல்கிறார். ஆகையினாலே நம்ம ஜெபிக்க போறோம். வசனத்தை சொல்லி, இயேசுவே, நான் உம்மை நம்பும் போது என்னிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் வரும் என்று சொல்லியிருக்கிறீர். பரலோக தேவனின் ஜீவன் நதி என் வயிற்றின் எல்லா பகுதிகளிலும் பாய்ந்து செல்வதாக. அந்த ஜீவன் நதி எல்லா அசுத்த ஆவிகளையும் வெளியேற்றி துரத்துவதாக. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை என் வயிற்றுக்குள் பாய்ந்து சென்று எல்லா வயிற்று பிரச்சனைகளிலிருந்தும் குடல் பிரச்சனைகளிலிருந்தும் எனக்கு முழுமையான விடுதலையை வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் பெற்று தருவதாக. என் வயிற்று பகுதிக்கு உம்முடைய வார்த்தை உணவாக மாறுவதாக. ஆமென். சொல்லாம எல்லாரோட வயிற்று பகுதி மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த வயிற்று பகுதியில் கர்த்தாவே உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். இந்த வயிற்று பகுதியில் மறைந்திருக்கிற அசுத்த வல்லமைகள், குடல்களிலே மறைந்திருக்கிற அசுத்த வல்லமைகள், இந்த சிறுகுடல் பெருங்குடலில் மறைந்திருக்கிற அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. என்னுடைய வயிற்றிற்கு உம்முடைய வார்த்தை உணவாக மாறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. என்னுடைய வயிற்று பகுதியை அடிக்கடி வயிற்று வேதனை கொடுக்கிறதான, வயிற்று வலிகளை ஏற்படுத்துகிறதான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முழுமையான விடுதலை என்னுடைய வயிற்று பகுதிக்கு உண்டாவதாக. ஒரு ஆரோக்கியம் என்னுடைய குடல் பகுதிகளில் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தர் முழுமையான விடுதலையை என் வயிற்று பகுதிக்கு தருவீராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக திசுக்கள், டிஷ்யூஸ், திசுக்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 8வது வசனம். திசுக்கள். எசேக்கியேல் 37:8. திசுக்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும், அதாவது திசுக்களும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. எசேக்கியேல் பார்த்ததான ஒரு தரிசனம். அதில் உலர்ந்து போன அந்த எலும்புகளை கர்த்தர் உயிரடை செய்யும்படி கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றார். அப்போ முதலாவது எலும்புகள் எல்லாம் இருந்துச்சு. எலும்பு வந்த உடனே என்ன ஆச்சுங்களா?
அந்த திசுக்கள் எல்லாமே வந்து நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று என்று சொல்லி. ஆகையினாலே இந்த திசுக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? என் சரீரத்தில் உள்ள எல்லா திசுக்களும் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் புதிதாகுதலை பெறுவதாக. என் திசுக்களில் தங்கியிருக்கும் அனைத்து அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்தில் இருப்பது போல புது மாம்சம், புது திசுக்கள் என் சரீரத்தில் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென் சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என்னுடைய சரீரத்தில் ஒரு சிலருக்கு வந்து அப்படியே தசை பிடிப்பு இருக்கும், சில நேரத்தில் ட்விச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல அந்த சதம் மட்டும் அப்படியே தனியாக ஆடும், ஒரு சிலருக்கு அப்படியே பயங்கரமா உள்ள இருந்து இந்த சதம் மட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நம்ம சொல்லி ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தசை பிடிப்புகள், இந்த தசைகளிலே கிரியை செய்கிறதான சகல விதமான அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய தசை பகுதியை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆகையினால இதுல இருந்து வியாதியை, வேதனையை, வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அசுத்த ஆவியே, இந்த தசை பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவாயாக என்று சொல்லி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட அந்த தரிசனத்தின்படி புது மாம்சம் எங்கள் சரீரத்தில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12:23. 1 கொரிந்தியர் 12:23. கனவீனமாய் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்று சொல்லி, அன்பிரசன்டபிள் பார்ட்ஸ், அதை பற்றி நான் வாசிக்க. 1 கொரிந்தியர் 12:23. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் என்று சொல்லி. ஸோ ஆகையினாலே மற்ற அவயவங்கள், இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதெல்லாம் சொல்லலையோ, ஒருவேளை அது கனம் இல்லாததா இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, அந்த கனமில்லாத எல்லா பகுதிகள் மேலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாகணும். சொல்லி ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தில் உள்ள அதிக கனம் பெறாத உறுப்புகளை நீர் சுத்திகரியும். அந்த மறைவான கனம் பெறாத உறுப்புகளில் தங்கியிருக்கும் அனைத்து அசுத்த ஆவிகளும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் வெளியேற்றப்படுவதாக. அலங்காரம் பெறாத பகுதிகளில் மறைந்திருக்கும் அனைத்து அசுத்த ஆவிகளும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அழிந்து போவதாக. தேவ மகிமை என் சரீரத்தின் எல்லா உறுப்புகளின் மேலும் அவயவங்களின் மேலும் தங்குவதாக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இவ்விதமாக சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே, இவ்விதமான இந்த அவயவங்களில், சரீர அவயவங்களில் காணப்படுகிறதான எல்லா அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. இந்த கனம் பெறாத அவயவங்கள் அப்பா, இந்த கனம் பெறாத அவயவங்கள், இவற்றில் காணப்படுகிற சகல அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அவயவங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தாவே, எங்கள் சரீரத்தில் இருக்கிறதான எல்லா உறுப்புகளோ கர்த்தாவே உம்மாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். எங்கள் சரீரத்தில் இருக்கிறதான எல்லா உறுப்புகளோ இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். எங்கள் சரீரத்தில் இருக்கிறதான சகல அவயவங்களோ இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே விதமாய் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். ஆகையினாலே நம்ம சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு சுகம் தாங்க, நீங்க எங்களுடைய சரீரத்தில் ஒரு விடுதலையை தாங்க, நீங்க எங்களுடைய சரீரத்தில் கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை தாங்க. மறைந்திருக்கிற எல்லா வல்லமைகளும் எங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. அப்பா, எங்களுடைய அவயவங்களிலே, உறுப்புகளிலே, திசுக்களிலே, எலும்புகளிலே, நரம்புகளிலே, இப்படி ஒவ்வொரு உறுப்பா சொல்லி நாங்கள் ஜெபிச்சோம். இதுல மறைந்திருக்கிறதான அசுத்த வல்லமைகள் வெளியேற்றி கர்த்தர் எங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையை, இந்த சரீரமாக ஆலயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம்.